Let's welcome you in the mighty name of Jesus. Today we are here in the first Sunday of the new year. God has brought us a new year and has protected us throughout the last. Amen. And so with hope and grace He will lead us through the next. Amen. So let's begin by reading from the Bible, from the Word. Isaiah chapter 40, verses 29 to 31. He gives strength to the weary and increases the power of the weak. And even youths grow tired and weary, and young men stumble and fall. But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. Amen. The verse says that He will give us strength. He will give strength to the weak. He will renew it. Amen. Just as the year is renewed, so is our strength in the Lord. Amen. Amen. Amen.
புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும் புதிய கிருபையால் நம்மை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தை ஜெயமெடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தை ஜெயமெடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நாம் பெற்றிட மனதில் சமாதானம் நாம் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தும் புதிய கிருபையால் நம்மை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தும் புதிய கிருபையால் நம்மை நிரப்பும். Thank you for giving us the new year, giving us the newfound strength. Let's celebrate the new life that God has given us. ஆமென். நாங்க இந்த தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த புதிய வாழ்வை நாங்க இன்னைக்கு கொண்டாடுவோம். Amen. ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளே மறவாமல் ஆண்டு முழுவதும் போதிக்கிறேன். பிள்ளைகளே மறவாமல் ஆண்டு முழுவதும் போதிக்கிறேன். பிள்ளைகளே மகிமே நிறைவாக்கி நடத்தீரேன். குறிவுகளை கிறிஸ்துவுக்கு மகிமே நிறைவாக்கி நடத்தீரேன். உமக்கு நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தியதை
கண்ணீருடன் நினைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அழைத்த செய்தி. கண்ணீருடன் நினைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அழைத்த செய்தி. கேந்திர கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டேன். கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டேன். உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி. Amen. Hallelujah. அசாத்திகள் செய்கிறீர்கள் தேவனை கர்த்தாவே இந்த மத்தியிலே நடுவாழ் தேவனே உலாவுகிற தேவனை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. Praise hallelujah hallelujah தேவனை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. Hallelujah. Praise your Father, glorify you. Thank you for this day, Father. Thank you Jesus. Hallelujah. 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 தேவனை துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. நன்றி இயேசு. King of glory, coming on the clouds with fire, the whole world shakes, the whole world shakes. I see His love and mercy washing over all our sin. The people sing, the people sing, Hosanna. Rising up to take their place with selfless faith, with selfless faith. I see a new revival, stirring us to pray and see.
kingdom's goal. As I went from nothing to eternity. Heal my heart and make it keep. Open up my eyes to the things I've seen. Show me how to love like you have loved me. Break my heart for what breaks yours. Everything I am for your kingdom's goal. As I went from nothing to eternity. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna in the highest. Amen. Hallelujah. We praise your Father. New year, Lord. New opportunities, Lord. New missions. New savings, of Father. New people, Lord. We praise your Father, Lord, that in this next year, that you guide us closer, Lord. That you're within our hearts, of Father. That you remain there, Lord. That you are close to us in a position where we can always contact you, Lord. Lord, we praise your Father. We glorify you, Lord, that in this next year that we are led entirely by you, Lord, not by anything else, your Father. We praise your Father. Hallelujah. We praise you, your Father. We glorify you. Hallelujah. We glorify you. Heavenly Father, Lord, I pray that this sermon is going to be blessingful, that it's going to make change, your Father, that it's going to help people, oh Father, that it's going to show something, reveal to them what they haven't seen before, Lord. We pray that this sermon is led entirely by you, your Spirit, oh Father, that you guide the message, Lord. We pray for the translator that they may retain complete focus, oh Father, and that they translate to help, oh Father, Lord, that you are with them and prevent any harmful distractions. Ask in Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். අද දවසේ දෙවියන්ගේ නාමයෙන් සියලු දෙනාම අපි පිළිගන්නවා. En van Jezus wil ik u graag allemaal verwelkomen. Like to welcome you all in the mighty name of Jesus. புதிய நல்வாழ் நல்ல வருஷ வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். අපේ අලුත් අවුරුදු greetings over සියලු දෙනාට. Ik wil graag de groeten van de Heer Jezus met jullie allemaal nemen. கர்த்தர் கடந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்ணின் மணிகள் போல காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග පෞගේ අවුරුද්දේ අපි බලාපොරොත්තු නිසා දෙවියන් වහන්සේ අපි ස්තුති කරනවා. God heeft ons allemaal veilig het afgelopen jaar ons geleid. God has protected us and guided us this past year. இன்றைக்கு ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். අද දවසේ දෙවියන් වහන්සේ අපව අලුත් අවුරුද්දකට අපි පැමිණෙන්න දෙවියන් වහන්සේ අපිට උදව් කර තියෙනවා. And he has protected us and guided us this year and he has brought us into this new year. God heeft ons afgelopen jaar ons veilig doorgebracht en heeft het nieuwe jaar ook begonnen. எல்லாமே தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது.
දෙවියන් වහන්සේගේ කරුණාවයි. And it's allemaal door Gods genade. And it's all because of God's grace. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையில இருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் தியானிக்க போறோம். අද දවසේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවලා අපි බලන්න යනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ. We gaan vandaag woord van God lezen. We're going to read a portion from the Bible and meditate upon it. வேதத்திலிருந்து ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். අපි අද දවසේ යේසායා බයිබල් අටපා and 22 අපි කියවමු. We're going to read from Isaiah chapter 65 verse 22. So we gaan van Jesaja hoofdstuk 56, 65 vers 22 lezen. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். When they build, someone else lives, and when they plant, someone else eats. For as the days of a tree shall be the days of my people, those whom I know will enjoy the works of their hands for a long time. Als zij bouwen, eet een ander, en als zij planten, eet een ander. Want zoals de dagen van de boom zullen de dagen van mijn volk zijn. Zij die ik ken, zullen lang genieten van het werk van hun handen. ඔවුන් ගෙවල් ගොඩනගා ගත් විට අන් අය ඒවායේ වාසය කරන්නේවත් මිදිවත් වවාගත් විට අන් අය ඒවායේ පළදාව භුක්ති විඳින්නේවත් නැත. වෘක්ෂයෙන් බොහෝ කල් පවතිනක් මෙන් මාගේ සෙනඟ බොහෝ කල් ජීවත් වෙති. මාගේ තෝරගත් සෙනඟ තමන්ගේ අත්වලින් උපයාගත් දේ භුක්ති විඳින්නෝය. கர்த்தர் இந்த வருஷத்தை ஜீவ விருட்சத்தின் வருஷமாக இந்த வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has given us this new year of harvest, of receiving. God heeft dit jaar gezegend als het jaar van de boom des levens. දෙවියන් වහන්සේ මේ අවුරුද්ද වෘක්ෂයේ බොහෝ කාල පවතිනක් මෙන් අපේ ජීවත් ආශිර්වාද කරන්න දෙවියන් වහන්සේ අපිට කියා කියනවා. நாங்கள் வாசித்த இந்த வசனத்திலே இரண்டு முக்கியமான விசேஷித்த காரியங்களை தேவன் நமக்கு எழுதியிருக்கிறார். God has written for us two important things. God heeft twee belangrijke dingen beschreven in dit vers dat we hebben gelezen. මේ වචනේ දෙවියන් වහන්සේ අපිට දේවල් දෙකක් මේ වචනේ අපිට ඉදිරියට කරනවා. இதிலே நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால் அங்கே வாசித்த வசனத்திலே என் ஜனத்தின் நாட்கள் என்றும் நான் தெரிந்து கொண்டவர்கள் என்றும் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். We can see two important things here. It says the days of my people, and to those I know will enjoy the works of their hands. Zo, we lezen in deze vers, de dagen van mijn volk zijn, zij die ik ken, zullen lang genieten van het werk van hun handen, zo van Gods volk. අපි බලනවා නම් අන්තිම වචනේ කියනවා මාගේ තෝරගත් සෙනඟ Tamanගේ අත්වලින් උපයාගත් දේ භුක්ති විඳින්නෝය කියලා මෙතන කියලා තියෙනවා. இங்கே என்னுடைய ஜனங்கள் என்று தேவன் சொல்லுகிற பொழுது தேவனால் ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுக்குள்ளாய் பிறப்பிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். So the people that he's referring to as my people are those who have been saved and have received the Lord Jesus Christ in their hearts. Dus het volk dat God hier omschrijft als zijn volk, is het volk dat tot Jezus is bekeerd. අපි බලනවා නම් මෙතන සඳහන් කරලා තියෙනවා මාගේ සෙනඟ මාගේ කියන්නේ මාගේ Tamanගේ සෙනඟ තෝරගත් සෙනඟ කියලා කියනකොට දෙවියන් වහන්සේගේ ළමයි ඒගොල්ලන් ගැන මේ අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ කතා කරනවා කියලා අපි බලනවා. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. In 1 Peter 1 verse 23 it says, you have been born again, not of perishable seed, but of incorruptible seed, which is the word of God, which endures forever and ever. இங்கே நீங்கள் Peter
1 Peter 1:23. Okay, ඔබ නැවත උත්පාදා කරන ලැබුවේ දිරායන් බීජයකින් නොව දෙවියන් වහන්සේගේ ජීවමාන සදාතන වචනේ නැමැති දිරා නොයන බීජයෙන්ය. Sorry, we lezen in 1 Petrus 2 vers 10. Sorry, 1 vers 23. Hij is uit wedergeboren, niet uit vergankelijk zaad, maar uit onvergankelijk zaad. Dat is het woord van God, dat blijft in alle eeuwigheid. இங்கே பாருங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. In 1 Peter 2 verse 10 it says, for at one time you were not God's people, but now you are. In 1 Petrus 2 vers 10 lezen we, want vroeger was u geen volk van God, maar nu bent u het. Vroeger wist u niets van Gods goedertierenheid, omdat u die nog niet had ontvangen, maar nu bent u ermee doordrenkt. අපි බලනවා පළවෙනි පේතුරු පරිච්ඡේද දෙවෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි වචනේ මෙහෙම කියනවා, වරක් ඔබ දෙවියන් වහන්සේගේ සෙනගව නොසිටියහ. දැන් ඔබ උන්වහන්සේගේ සෙනගව සිටිනෝය. වරක් ඔබ දයාව නොලැබ සිටිනෝය. දැන් ඔබ දයාව ලැබ සිටිනෝය. நாங்கள் இந்த நாளிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். Today we're going to meditate upon that God has about His chosen people. So we gaan vandaag mediteren over het feit dat wij Gods gekozen volk zijn. අපද අද දවසේ බලන්න යන කාරණාව නම් දෙවියන් වහන්සේගේ තෝරාගත් සෙනග ගැන අපි බලන්න යනවා. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. In Titus 2 verse 14 it says, He redeemed us from all iniquity and gave Himself for us, that He might purify us to be His own people, devoted to do good works. So in Titus 2 vers 14 lezen we, Hij heeft ons verlost van alle ongerechtigheid en zichzelf voor ons opgegeven, om ons te reinigen tot zijn eigen volk, toegewijd aan goede werken. සියලු අධර්මිෂ්ඨකම් වලින් අප පවිත්‍ර කරන පිණිස අප උන්වහන්සේගේ තෝරාගත් සෙනගක් කරන පිණිසත් යහපත් කිරීමට අප උද්‍යෝගිමත් කරවන පිණිසත් අප නිදහස් කරන පිණිසත් උන්වහන්සේ අප උදෙසා දිවි පිදුසේක. எபேசியர் 1:12 வாசித்து பாருங்கள், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. In Ephesians chapter 1 verse 12 it says, we were predestined and chosen to be His inheritors in Christ, according to the purpose of Him who works all things according to the counsel of His will. So we lezen in Efesiërs 1 vers 12, wij zijn voorbestemd en uitverkoren om zijn erfenis te zijn in Christus, overeenkomstig het voornemen van Hem die alle dingen werkt naar de raad van zijn wil. මෙසේ වූයේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් ප්‍රථමයෙන් බලාපොරොත්තු ලැබු අප උන්වහන්සේගේ මහිමය ප්‍රශංසාව සඳහා සිටින පිණිසය. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், if we look at who were predestined and chosen to be His inheritance in Christ, so als we kijken naar wie zijn dat volk die uitverkoren zijn of voorbestemd zijn, අපි බලනවා නම් මේ දවසේ කවුද දෙවියන් වහන්සේ තෝරාගත් මිනිස්සු නම්, எவர்களை அவர் முன்குறித்தாரோ, எவர்களை அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டாரோ அவர்களை குறித்துத்தான் இந்த நாளிலே தேவனுடைய வசனம் நம்மோடு பேசுகிறது. He's talking about us who are predestined and chosen to be His inheritance in Christ. That's the people He's talking about. God praat hier over zijn volk, wie zijn erfenis zijn, degenen die zijn voorbestemd en uitverkoren door Christus. අපි බලනවා නම් දෙවියන් වහන්සේ සමෝන් අති තෝරාගත් මිනිස් ගැන මේ අවස්ථාවේදී කතා කරන්නේ. 1 பேதுரு 2:9 வாசித்து பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
In 1 Peter 2 verse 9 it says, "You are a chosen seed, a royal priesthood, a holy nation, a people belonging to him who called you out of darkness into his marvelous light." We lezen in 1 Petrus 2 vers 9. Gij zijt een uitverkoren zaad, een koninklijke priesterschap, een heilige natie, een volk dat hem toebehoort, die u uit de duisternis geroepen heeft tot zijn wonderbaar licht. Eén अंधकारin स्वकीय විස්මපත් ආලෝකයට ඔබ කැඳවාගත් තැනන් වහන්සේගේ මහිමාන්විත ක්‍රියා දන්වන පිණිස ඔබ වනහයි තෝරාගත් වංශයක්ද රාජකීය පූජක පෙරක්ද සුද්ධ ජාතියක්ද දේවන් වහන්සේ සතු සෙනගක්ද වන්නෝය. உபாகமம் 7:6 இப்படியாக சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Read in Deuteronomy 7 verse 6, "You are a holy people to the Lord your God, and the Lord your God has chosen you to be his own out of all the peoples on the earth." Wij lezen Deuteronomium 7 vers 6. Gij zijt een heilig volk voor de Heer, uw God, en de Heer, uw God, heeft u uit alle volken op de aarde uitverkoren om zijn eigendom te zijn. මෙසේ කළ යුත්තේ ඔබ වනහයි දෙවි සමිඳානන් වහන්සේ කැපවූ ශුද්ධ සෙනගක් වන බැවිනි. පොළොතලයේ සිටින සියලු සෙනග අතරින් තමන් වහන්සේටම විශේෂ වූ සෙනගක් මෙන් උන්වහන්සේ ඔබ තෝරගත් සේක. ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து நம்மை அழைத்து தம்முடைய ஜனங்களாக, தம்முடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். So God has predestined us and he has chosen us out of all the peoples on this earth to be his people. So God heeft ons gekozen als zijn heilige volk, als zijn uitverkorenen om zijn eigendom te zijn. අපි බලනවා මේ දෙවියන් වහන්සේ අපව තෝරාගත්තේ මේ පොළොවේ ඉන්න සිටින සියලු දෙනාගෙන් දෙවියන් වහන්සේ අපව තෝරාගත්තා කියලා අපි මේ වශයෙන් අපි බලනවා. அப்படிப்பட்ட தம்முடைய தான் தெரிந்து கொண்ட ஜனங்களாகிய தம்முடைய பிள்ளைகளை குறித்து தான் இந்த வருஷத்திலே பேசுகிற பொழுது, அவர்கள் விருட்சத்தின் நாட்களைப் போல அவருடைய நாட்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார். As we are talking about the chosen people and those who are being chosen as God's people, this verse applies to those, and it says that it will be the germination of fruit trees. Dus daarom God zegt dit jaar dat wij, omdat wij zijn uitverkorenen zijn eigendom zijn, zullen wij het jaar van de boom des levens hebben dit jaar. දෙවියන් වහන්සේ තෝරාගත් මිනිසුන් වෘක්ෂයන් බොහෝකල් පවතිනක් මෙන් දෙවියන් වහන්සේගේ සෙනඟ පවතිනවා කියලා දෙවියන් වහන්සේගේ ජනතාවටයි අද දවසේ දෙවියන් වහන්සේ මේ වචනය අපිට දෙන්නේ. அதுவும் ஜீவ விருட்சத்தின் நாட்களைப் போல இருக்கும் என்று சொல்லுகிறார். බොහෝකල් පවතින වෘක්ෂයක් ලෙස පවතිනවා කියලා අපි බලනවා. And we shall be the tree of life. En daarom zal dit jaar het jaar van de boom des levens zijn. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, Lieve broeders en zusters, දෙවියන් වහන්සේගේ දරුවනේ, நாங்கள் ஜீவனுள்ள ஜீவ விருட்சங்களாய் நாங்கள் வாழ வேண்டுமானால், if we want to live as the tree of life, als jij een leven wilt leiden als het leven des boom des levens, op බොහෝකල් පවතින වෘක්ෂයක් ලෙස නැත්නම් ගසක් ලෙස ජීවත් වෙන්න ඕනේ නම්, நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய நீரூற்றண்டையிலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். we should always be placed and we should be rooted near the living water. we moeten altijd geworteld zijn bij de rivier van het leven. අපි බලනවා නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ ලෝකල් ජීවත් වෙන වෘක්ෂයක් ලෙස ජීවත් වෙන්න ඕනේ නම් ඒ වතුර තියෙන ස්ථානයක ඔබ පළපත් කරවන්න ඕනේ. எங்களுடைய வேர்களானது எப்பொழுதும் ஆழமாகிய தேவனுடைய அந்த நதிக்குள்ளா எங்களுடைய வேர்கள் நாட்டப்பட்டதா இருக்க வேண்டும். We shall be like a tree planted by streams of water. We moeten net als de bomen bij de rivier zijn van leven en water. අප වතුර තියෙන ස්ථානයක අපි බලවත් සිටින්න ඕනේ. தேவன் எங்களுடைய மரங்களாகிய ஜீவ விருட்சங்களாகிய எங்களை அவர் எப்பொழுதும் ஜீவனுள்ள விருட்சங்களை கொடுக்கக்கூடியதாக நம்மை அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். He would like to bless us as a tree that is planted by the streams of water. En daarom wil God ons zegenen als een boom dat geplant is bij de waterstromen, zodat wij vrucht kunnen geven met Gods zegen.
අපි බලනවා දෙවියන් වහන්සේට කැමති අපි වතුර තියෙන ස්ථානයක අපි බලපත් කරන්න. நாங்கள் உலர்ந்து போய் காய்ந்து போய் இருப்பதற்கு அல்ல, மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It is not his desire that we should dry out and not be fruitful. God wil niet dat wij uitdrogen en dat hij wil niet dat we onze vrucht bederft. දෙවියන් වහන්සේ කැමති න අපේ ගස් අපි මිනිස්සු වෙන අපි පියලි වෙලා අපි මරණ ස්ථානයකට අපේ වෘක්ෂයේ යන්න ඕනේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. நாங்கள் பார்ப்பமாக இருந்தால், இப்பொழுது வெளியிலே பார்ப்பமாக இருந்தால் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தன்னுடைய இலைகள் எல்லாவற்றையும் உதிர்த்தி தனி மரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். If we look outside, we can see the trees at the moment, they are just standing on their own and they don't, all the leaves have fallen off. Als jullie naar buiten kijkt, om u heen kijkt, kunnen jullie aan de bomen zien dat alle bladeren zijn afgevallen. අපි බලනවා නම් මේ සීතල කාලේ අපි එනේ බලනවා නම් හැම ගසක්ම දුර වෙලා මැරෙන්න වගේ තියෙනවා කියලා අපිට අපේ ආයස් වලට එහෙම පේනවා. எங்களுடைய பார்வைக்கு அந்த மரங்கள் எல்லாம் செத்து போனது போல எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. From our perspective, it might look and seem like the tree looks like it's dead. Dus als je van buiten kijkt naar de boom, dan ziet het er niet vruchtbaar uit. අපි පිටපැත්තේ බලනවා නම් බලනකොට ඒක මැරිලා පියලි වෙලා තියෙන විදිහට පේන්න පුළුවන්. இப்பொழுது அந்த மரங்கள் எவருக்குமே பிரயோஜனம் அல்லாதது போல காட்சி அளிக்கிறது. The show that it's showing is that it's displaying like it will not give any purpose to anyone or any benefit from it. So als je kijkt naar de boom, dan ziet het eruit dat het niet vruchtbaar is of dat het geen vrucht kan geven. අපි බලනවා නම් මේ දවස්වල මේ ගහසේ පල අපිට ලැබෙන්න පුළුවන්ද නැත්නම් තාමත් ජීවත්වලා තියෙනවද කියලා අපි හිතන්න පුළුවන්. ஆனாலும் அந்த மரங்களை பாருங்கள், அவர்கள் எந்த மனுஷருடைய உதவியையும் அவர்கள் பார்ப்பதில்லை. But if you look at the trees, you can see that they do not require any help from men. Als je naar de bomen kijkt, dan hebben we geen hulp nodig van de mensen. අපි මේ ගස් දැස් බලනවා නම් ඒ ගස් මනුෂ්‍යයන්ගෙන් කිසිම උදව්වක් බලාපොරොත්තු නැතුව ඉන්න කාර්යය අපි බලන්න පුළුවන්. அந்த விருட்சங்களை பார்க்கிறவர்களாக இருந்தால் தன்னை படைத்தவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, Because what the tree is doing is it's looking upon the face of the Lord and nothing else. So de bomen die kijken omhoog, want dat is waar ze afhankelijk van zijn. අපි බලනවා නම් මේ ගස්වල මනුෂ්‍ය දෙස බලන්නේ නැහැ. තමව මේ ලෝකෙට ගෙනම දෙවියන් වහන්සේ දෙස බලනවා. දෙවියන් වහන්සේ මට සියලු දේ සපයනවා කියන. அந்த விருட்சங்களுடைய கண்கள் எப்பொழுதும் தன்னை படைத்த தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. All creation that God has created, they all look upon to the face of the Lord. Alles wat God heeft gemaakt, alle natuur, alle planten, deze kijken allemaal naar God. Dat is waar ze afhankelijk van zijn. අපි බලනවා නම් දෙවියන් වහන්සේ මේ ලෝකයේ සිටින සෑම ජීවිතය අතර සිටින හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ දෙස බලාගෙන සිටිනවා කියලා අපි බලනවා. மீண்டுமாய் தேவன் நல்ல காலநிலையை கட்டிலிடுகிற பொழுது அந்த மரங்கள் தானாகவே என்ன செய்கிறது? அப்படியாக வளர்ந்து விருட்சங்களாய் மாறுகின்றன. Once the season changes and the weather becomes better, you can see that the tree will look fruitful again and the leaves will start to grow. Zo, je kunt zien wanneer God de zegening geeft aan de dingen dat God heeft gecreëerd, hun zullen vrucht geven. අපි බලනවා නම් මේ කාලගුණ වෙනස් වෙන විට ඒ ගස්වල පල ලබා ගන්න ඒ ගස් දෙවියන් වහන්සේ දෙස බලලා ඒ බලය ලබා දෙන කාලයටපත් ඇති වෙනවා. இன்றைக்கு உயிரற்றது போல இருக்கிற அந்த மரம் நாளைக்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவைகள் இலைகளை துளிர்களை விட்டு கனிகளை கொடுத்து அப்படியே விருட்சங்களாக அதுகள் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். අපි බලන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ ඒ කාලගුණ ඒ මාරු වෙන විට ඒගොල්ලෝ ආයෙත් දෙවියන් වහන්සේගේ සමුඛයේ ඒ ගස් පල දෙන්න පටන් ගන්නවා. Wanneer het Gods tijd is, dan zal God de bomen vrucht geven en hun bladeren zullen niet vallen, zullen niet bederven. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, When God has blessed it, it will bear leaves and it will grow. So, my dearly beloved children of God, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கலாம்.
Our lives could be like this at this moment of time. Ons leven kan misschien zo zijn in deze situatie. මේ අපි මේ කාල ගුණේ අද දවසේ ඔබගේ ජීවිතත් ඒ වගේ දියලිව සිටින්න පුළුවන්. நாங்கள் ஒருவருக்கும் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கலாம். We might seem like we don't have any purpose and we don't give any benefit to anyone. Misschien hebben we helemaal niks te geven aan de ander. අපි බලන්න අද දවසේ අපි කිසිම දෙයකට ප්‍රයෝජන කරගන්න බැරි දෙයකට අපි මනුෂ්‍යෙක් වෙන්න පුළුවන්. அப்படியா இருக்கக்கூடிய நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய நாட்கள் விருட்சத்தின் நாட்களைப் போல இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். That's why God says to his people, he's looking at them and he's saying that your life shall be fruitful. Daarom zegt God vandaag naar u en mij dat jouw leven zal de boom des levens zijn dit jaar. අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බලන මේ විදිහට කියනවා වෘක්ෂයන් බෝකල් පවතින වෘක්ෂයක් ලෙස දෙවියන් වහන්සේ අද දවසේ ඔබව ආශිර්වාද කරනවා. நாங்கள் விருட்சங்களாக வளர்ந்து கனிகளை கொடுக்கிற பொழுது அங்கே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அநேக பறவைகள் வந்து அமர்ந்து உண்டு ஜீவிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். When we become this tree of life and we bear fruit, we can see that the birds will come and be on our branches and they will consume that fruit. Zo wanneer wij de boom des levens worden, kun je zien dat ook de vogels zullen komen en nesten in de boom en ook de zegen ontvangen. අපි බලනවා අද දවසේ ඒ ගස ඒ බෝකල් පවතින ගසේ බලනවා පළවලට ඒවායේ භුක්ති විඳින්න ඒ birds ඇවිල්ලා ඒ ගහේ ඉන්නවා කියලා බලන්න පුළුවන්. ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களையும் விருட்சத்தின் நாட்களைப் போல அவர் மாற்றி ஆசீர்வதிப்பார். So my dearly beloved, my God will change all of your days in this new year. God will change it in the days of the tree of life. Zo God wil vandaag jullie zegenen, dit jaar zegenen, dat jullie boom des levens zullen worden, zodat jullie een zegen kunnen zijn voor de mensen om jullie heen. අපි බලනවා නම් මේ අලුත් අවුරුද්ද දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්න ආශිර්වාද වචනය නම් ඔබ මේ විදිහට බොහෝකල් පවතින ගසක් ලෙස ඒ සිටින සෑම ගතිගුණයක්ම ඔබට ලැබෙන්න දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. நாங்கள் வாடி போனோம், உயிரற்று போனோம், நம்மால் இனிமேல் கனி கொடுக்க முடியாது என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். You might be worried and sad that you're not able to bear fruit or give any fruit to anyone else. Misschien denk je, ik heb helemaal niks te geven aan de ander, ik heb geen zegeningen. ඔබ අද දවසේ මෙහෙම හිතන්න පුළුවන්. මම කිසි දෙයකට උමනාවක් නැති කෙනෙක් වෙටිට ඉන්නවා. අර කිසි දෙයකට ඵලයක් නැහැ මම විසා කියලා. අද දවසේ ඔබ හිතාගෙන ඉන්නවා නම් දෙවියන් වහන්සේ අද දවසේ ඔබට කතා කරනවා මගේ දරුවා. நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அருமையானவர்களே. The just and the sun will light on us. En Gods licht zal op ons schijnen. දෙවියන් වහන්සේගේ ඉරු අද දවසේ ඔබ දෙස බලාගෙන ඉන්නවා. உலர்ந்து போன இலைகள் எல்லாம் மீண்டுமாக துளிர்க்கும். The leaves that have fallen off, they will grow again. So de bedorven bladeren zullen weer opnieuw groeien. අපි බලනවා නම් වේලිව සිටින මේ ඔබගේ ජීවිතේ වෙන මේ ගහ අද දවසේ ඵල දෙන්න පටන් ගන්නවා. கர்த்தர் கனிகளை கொடுக்க நிச்சயமாக உங்களை ஆயத்தப்படுத்துவார். Our God will definitely prepare you to bear fruit. God zal u voorbereiden om het vrucht des levens te ontvangen. මේ දවසේ මේ කාල ගුණේ ඔබ ගත කරන මේ වෙලාවේ දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ ඵල දෙන්න කල් ඔබට මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ ඇති කරනවා කියනවා. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். Do not worry about anything. Maak je geen zorgen over iets. කනගාටු වෙන්න එපා. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். My God will definitely bless you this year. God zal u zegenen dit jaar. මේ අලුත් අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතය ආශිර්වාද කරන්න යනවා. நாங்கள் இத்தோடு கூட இன்றைய நாள் செய்தியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். And with this, I would like to bring the sermon to an end. Dit is we gaan vandaag eindigen met het woord vandaag. අද දවසේ මේ වචනය තුළ අපි අපේ දේශනාව නිමාවට අපි ගෙනියන්න යනවා. அடுத்த வாரம் மீதியான காரியத்தை நாங்கள் தொடருவோம். Volgende week zullen we dit vervolgen. So next week we'll continue the preach. අද දවසේ අපි මේ නිමාවට පත් කරන නමුත් එන්න තව සතිවල අපි තවත් මේ ගැන කතා කරන්න යනවා. ඔයගොල්ලෝ හැම සතියකම අමිත් එක්ක එකතු වෙන්න. ඒ වෙලාවේ දෙවියන් වහන්සේ අද දවසේ ඔයගොල්ලන්ට කියන්න තියෙන දේවල් තව කියන්න තියෙනවා. හඳුනගන්න.
ஹalleluya ஹalleluya. நாங்கள் இந்த நாளில் தேவன் எங்களுக்கு இந்த காலநிலையை மாற்றி தர போகிறார். ஆமென். அது දවස් දෙකක් මාසෙ කාලගුණ අපිට මාර්ග කරලා දෙන්න යනවා. God gaat u vandaag een nieuw leven, boom des levens geven. Amen. Today, the Lord is going to give you the tree of life. ஆம், இந்த நாளிலே நாங்கள் சிலவேளை வாடி போய் இருக்கலாம். எங்களை பார்க்கிறவர்கள் ஐயோ இவர்கள் இப்படி போய்விட்டார்கள் என்று சிலவேளை நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாளில் நீங்கள் நிற்கலாம். You might see or know people that have grown weary and they have grown sad and they have no purpose for life. අද දවස් උදාහරණයක් මම ඉතා කනගාටුවෙන් ඉන්නවා කවුරු මාව බැලුවත් මම කිසිම ලක්ෂණයකින් නැතුව ඉන්න කෙනෙක් කියලා ඔබ හිතන්න පුළුවන්. Misschien zijn er mensen om je heen die zulke omstandigheden hebben die in een put zijn. අද දවස් දෙවන් මාස ඔබට කියන බොහෝ කල් පවතින ගසක් ලෙස දෙවන් මාස ඔබව මාරු කරන්න යනවා. இந்த நாளில கர்த்தர் உங்களை ஜீவ விருட்சத்தை போல மாற்ற போகிறார். ஹalleluya. Today, the Lord is going to change you to the tree of life. God gaat vandaag uw leven veranderen in de boom des levens. Hallelujah. Let us pray. Hallelujah. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. Lord, we thank you, Father. ஆண்டவரே இந்த நாளிலுக்கான சுவாமி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we ask you, Father, that you will bring a change into your people's life, Lord. ஆண்டவரே காய்ந்து போன வாழ்க்கையை மீள்பெற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். May you rejuvenate the lives that have died off, Lord. ஆண்டவரே இந்த நாளிலே இந்த சீசன்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த துன்பமான காலங்கள் மாறி போகப்படியாக உதவி செய்யுங்க. Lord, we ஆண்டவரே ask you, Father, in this season of Father, that you will make changes in their lives, Lord. ஆண்டவரே அந்த ஆண்டவரே சுவாமி பலனுள்ள மரத்தை போல் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை கனி கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வாழ உதவி செய்யுங்க. Lord, ஆண்டவரே help us, Lord, Father, to become like this tree of life, Father, and bear fruit and be beneficial to others, Lord. ஆண்டவரே இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே தெய்வமே இந்த மரங்கள் செடிகள் கொடிகளை நீர் எப்படி போஷிக்கிறீரோ அதுபோல எங்களை போஷித்து வழிநடத்தும்படியாக Lord, ஜெபிக்கிறோம். we ask you, Father, just like how you're taking care of your trees, Father, you will take care of us and give us our daily needs, Lord. ஆண்டவரே சுவாமி வியாதி படுக்கையில் இந்த நாளில் பார்த்து கொண்டிருப்பார்கள் நீர் ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Those on their sick bed, oh Father, Lord, may you bless them and heal them at this moment of time, Lord. ஆண்டவரே இந்த வேலை இல்லாமல் ஆண்டவரே வேலை பிரச்சனையோட கூட ஆண்டவரே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் சுவாமி அவர்களுக்கு நீர் புது வாழ்க்கை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். We ask you, Father, for those who are jobless, oh Father, that you will help them to get a job, Lord. ආණ්ඩවරේ අද දවසේ දෙවන මාස යාඥා කරනවා ස්වාමී දෙවන මාසේ අද දවසේ ප්‍රශ්නේ මැදියේ ස්වාමී වැඩක් නැතුව රැකියාවක් සොයාගෙන ඉන්න ඒ සහෝදරයා උදෙසා මම යාඥා කරනවා දෙවන මාසේ අද දවසේ දෙවන මාසේ දෙවන මාසේ කරන්ට් යන නිසා ආස්කම කරන්ට් යන නිසා දෙවන මාසේ සුචි කරනවා ස්වාමී இந்த நாளில் நீர் அற்புதமான அடையாளங்களை எங்கள் மத்தியில் செய்கிறபடியே நன்றி செலுத்துறோம். Lord, we thank you, Father, you will show us miraculous things today, oh Father. ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி ஜெபிக்கிறோம். I'm ஆண்டவரே praying for every single person in this building. ஆண்டவரே இந்த வேளையில சகோதரி சுமிதா அப்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே I'm praying for Sister Sumita, Lord. ஆண்டவரே இந்த நாளிலே அவர் கடந்து போயிருக்கிற இந்த சீசனில் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கிறீர்கள் என்று I சொல்லுங்க. ask you, Father, you will change this season of Father she's facing, Lord. ஆண்டவரே நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். Lord, you're the one who has called her, Lord, you're true, Lord. ஆண்டவரே இந்த நாளிலே சாமி அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடும்படியாக I ask you, Father, you will change her life, Lord. ஆண்டவரே சாமி இந்த புது வருடம் ஆண்டவரே புது பாதைகள் புது கதவுகள் புது விதமான நண்பர்கள் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே I ask you, Father, she will get a new life today, Lord, new breath, new physical body, let everything renewed, Lord. ஆண்டவரே இந்த நாளிலே சாமி கௌதமி இந்த காந்தலப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே I'm also praying for Gautam, Lord. ஆண்டவரே நீர் பொறுப்படும். ஆண்டவரே Lord, may you take care அப்பா of him. மகனுக்கு நீர் புதிய வாழ்வை கொடுத்திருக்கீங்க, புது ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கீங்க. Lord, ஆண்டவரே you've added a new year to his life, Lord. ஆண்டவரே நீங்களே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே சுவாமி அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட உதவி செய்யுங்க. Lord, may you bless him, Lord, and may you open all the doors that have been closed, Lord. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அவர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவர் வாழ்க்கையில் கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே Lord, may you bless him, Lord, and may you help him receive the things that he's expecting, Lord. ஆம் சுவாமி குடும்பமாக ஈரனும் கௌதம் ஆண்டவரே சுவாமி அல்சேலியம் இந்த காந்தலப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே Lord, I'm putting the whole family, Lord, Gautam, Aiden, and Zayden into your hands, Lord. பலிக்கு பெருக செய்யுங்க சுவாமி. May you help them to receive the fruit, Lord. ஆண்டவரே ஈவுக்காக ரோஜரிக்காக ஜெபிக்கிறோம். Lord, ஆண்டவரே I'm praying for even Roger, Lord. ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த காலத்துல அறியாம இந்த காலத்துல கொடுக்கிற சுவாமி அதிரா இந்த காலத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே Also praying for Adira and Ariana, Lord. ஆண்டவரே அவர்களை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே இன்னும் மென்மையாக அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு செல்லும்படியாக Lord, ஜெபிக்கிறோம். may you ஆண்டவரே help them, more, Father, to go to the next step, the next level this year, Lord. ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா இடம்பெற உதவி செய்யுங்க.
ஆண்டவரே. Lord, help them to receive the expectations they have for this ஆண்டவரே year. சுவாமி எல்லாரும் இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. All of their heart's desires, Lord. ஆண்டவரே சுவாமி இந்த வருடத்தின் கடைசியில கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யும்படியாக May you ஜெபிக்கிறோம். help them, O Father. They will say by the end of this year that our God has helped them, Lord. ஆண்டவரே இந்த வேளைக்குள்ள சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. I'm praying for Adonai at this moment of time. ஆண்டவரே இந்த வாலிப வயதிலே சுவாமி ஆண்டவரே சிருஷ்டிகர்த்தரை நினைக்கவும் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே உண்மையாக ஓட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, you've said, O Father, to look upon you in your youthful time, Lord. ஆண்டவரே நீதாமே சுவாமி ஆண்டவரே மகனை பொறுப்படுங்க அவர் பாடசாலை காரியங்கள் நண்பர்கள் எல்லாவற்றையும் இந்த காத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, I offer all of his studies, his school, and his friends into your hands, Lord. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அவருடைய வாலிபத்தை குறித்து ஒருவரை குற்றம் சொல்லாதபடிக்கு உங்க சமூகத்தில் உண்மையுள்ள பிள்ளையாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, help him, O Father, to be a good child, a good example in this community, O Father, that no one can find mistakes in him. ஆண்டவரே இந்த வேளைக்குள்ள சுவாமி ஆண்டவரே ஆரோனுக்காக ஸ்டெஃபனிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And I'm also praying for Aaron and Stephanie, Lord. ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீ நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உமக்காக ஓட நீ செய்த நன்மைகளை நினைத்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, help them, O Father. You've done so many good things in their lives, O Father, but help them, O Father, to continue to remember the good things you've done in their lives. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பெத்தனி சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. I'm praying for Bethany Church, Lord. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பாஸ்டர் ராஜேந்திரன் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பத்தை இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, I dedicate Pastor Nigel and his family into your hands, Lord. ஆண்டவரே அது மாத்திரமல்ல சுவாமி ஆண்டவரே ஸ்டீவி மல்பா இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Also putting Stephen and Alba into your hands, ஆண்டவரே Lord. சபையில இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Also praying for every single member of this church. ஆண்டவரே அதுபோல எங்களையும் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. I'm also putting me, myself, and my husband into your hands, Lord. ஆண்டவரே நீங்களே பொறுப்படுங்க ஆண்டவரே நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதுபடி நாங்கள் செய்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, help us, Lord, that we will follow your lead, Lord, Father. ஆண்டவரே சுவாமி மடங்களை உடைந்து ஓடுகிற ஆண்டவரே சுவாமி தண்ணீர்களை போல எங்களுக்கு எதிராக வருகிற ஆண்டவரே எல்லாவித ஆண்டவர் தடைகளை உடைந்து ஓட கிருபை செய்யுங்க சுவாமி. Lord, I ask you, Father, that you will get rid of all the barriers and obstacles that will come our way this year, Lord. ஆண்டவரே இந்த ஊழியத்தை உமக்காக உண்மையாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க Lord, ஆண்டவரே. help us to do your ministry with a true heart, Lord. நீங்களே பொறுப்படுங்க வழி நடத்துங்க. May you take care and இந்த guide us. நாளுக்காக நன்றி செலுத்துறோம் Lord, ஆண்டவரே. thank you for this day. ஆண்டவரே இந்த ஆலயத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் And I ஆண்டவரே. pray for every single brother and sister that is using this building, Lord. ஆண்டவரே அவர்கள் இந்த ஆண்டவரே ஆலயத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. And help them to be a blessing to this church. ஆண்டவரே நீங்களே பொறுப்படுங்க இந்த வருடம் முழுவதும் உமது நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து உதவி செய்யுங்க. Lord, I ask you that you will take care of all of us, and I hope that your grace and mercy will follow us, Lord. ஆண்டவரே சுவாமி அந்த ஆண்டவரே அப்பா சுவாமி ஜீவ விருட்சத்தை போல எங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. Just like Amen. the tree of life, Lord, that help us to become like a tree of life. உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Hallelujah. May you help us to do this. Lord. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறோம். In the name of Lord Jesus Christ, I pray. ஆமென். Amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். So say என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் எனக்கு மறவாதே. ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூடியிருப்பதாக. ஆமென், 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God bless you all. देवनासको आशीर्वाद करने से कि आप अनित सत्य समगे एनाकान देवनवासे के करुणा को समगे सिटिन से का Mogen God u allen zegenen. ஆமென், ஆமென். Amen. आमेन. गॉड ब्लेस यू. God bless you.